கலசப்பாக்கம் சரவணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே உங்களுடைய மேலான பொன்னான வாக்குகளை அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை தேடி நாடி வந்து எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லும் பொழுது பெருமையோடு வந்து மக்களை சந்திக்கிறோம், உரிமையோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் எங்கள் முதலமைச்சர் என்ற அந்த உரிமையோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். தமிழுக்காக தமிழ்நாட்டிற்காக குரல் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் என்ற அந்த உறுதியோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். சென்ற தேர்தலிலே இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நான் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்குவேன் என்று சொல்லி அதை நிறைவேற்றி இன்று 1,31,00,000 சகோதரிகள் தமிழ்நாடு முழுவதும் அந்த உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த உரிமையோடு வந்து மகிழ்ச்சியோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். ஆனால் எதிரணியிலே ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. டெல்லியிலே இருக்கக்கூடியவர்களோடு பிஜேபி ஒன்றியத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியோடு இங்கே இருக்கக்கூடிய அதிமுக கைகோத்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைகோத்து கொண்டிருக்கிறார். அவரிடம் நான் கேட்கிறேன், நீங்க கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்திருக்கிறார்களா என்று சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்கறதே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பதற்காக வர வேண்டிய நிதி, அத நீங்க ஹிந்தி படிக்கலன்னா மும்மொழி கொள்கையை ஏத்துக்கலன்னா நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி 3600 கோடி கிட்ட அந்த பணத்தை பிடித்து வைத்து கொண்டு நம்ம பிள்ளைங்களுடைய படிப்புக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல போன நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடுங்கிற பேர் கூட வரல. அப்படிப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கை, தமிழ்நாடுங்கிற பேர் கூட வராத நிதிநிலை அறிக்கை. நம்ம கிட்ட அவங்க நிதி வாங்குறாங்க, தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் கிட்ட இருந்து நிதி வாங்குறாங்க. ஆனா 100 ரூபாய் நிதி வாங்கினா திருப்பி கொடுக்கறது 29 ரூபாய். ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு, பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு அவர்கள் நிதியை வழங்கும் போது அந்த மாநிலங்களுக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு 100 ரூபாய் வரி வாங்கினாங்கன்னா 333 ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க. நமக்கு 100 ரூபாய்க்கு 29 ரூபாய் மட்டும்தான் திருப்பி கொடுக்கிறார்கள். மத்திய பிரதேசத்துக்கு 100 ரூபாய் வாங்கினாங்கன்னா 279 ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க. நமக்கு 100 ரூபாய்க்கு 29 ரூபாய் தான் திருப்பி கொடுக்குறாங்க. பீகாருக்கு 100 ரூபாய் வாங்கினாங்கன்னா எவ்வளவு திருப்பி கொடுக்குறாங்க? 922 ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு 100 ரூபாய் வாங்கினா 29 ரூபாய் தான் திருப்பி கொடுக்குறாங்க. இப்படிப்பட்டவர்களோடு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு துரோக கூட்டணியை உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டின் மக்களை சந்திக்க தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் அவர் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கும் சரியான பாடத்தை சொல்லித்தரக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் அமைய வேண்டும். தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஒரு பிடி மண் கூட கிடைக்காது. இது பெரியாருடைய மண். இங்கே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய சிலை இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய மண், பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மண். இதிலே உங்களுக்கு இடமில்லை 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 என்ற பாடத்தை இந்த தேர்தலிலே நாம் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருப்பது ஒரு துரோக வரலாறு மட்டும்தான்.
தன்னோட இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவருக்கு தெரிந்த ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவங்களெல்லாம் கட்சியிலேருந்து வெளியில அனுப்பிடணும். ஓபிஎஸ் அவர்களை, தனக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்களை இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கியாச்சு, வெளியில அனுப்பியாச்சு. இன்னைக்கு அவர் தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியால் தான் முடியும் என்று நம்மோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார். யார் உடைய ஆசீர்வாதத்தோடு அவர் முதலமைச்சரானாரோ அந்த அம்மையார் சசிகலாவையும் கட்சியை விட்டு அனுப்பியாச்சு. அங்கேயும் அவங்களுக்கும் இடம் இல்லைன்னு சொல்லி அனுப்பி, அடுத்து அதிமுகவை கொண்டு போய் டெல்லியில அடிமையாக்க அடமானம் வைத்திருக்கக்கூடிய ஒரு சாதனையைத்தான் அவர் செய்திருக்கிறார். இப்ப போற போக்குல அது அண்ணா திமுக இல்லை, அமித்ஷா திமுக என்று மாறக்கூடிய ஒரு நிலை. இதுல இன்னைக்கு வேற வருத்தப்படுறார். ஓபிஎஸ் திமுக உடைய பி டீமா இருந்தாரு, அதனாலதான் அவரை நான் கட்சியை விட்டு அனுப்புனேன். உங்க கட்சியில இருந்தவர், உங்களுடைய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், உங்களுடைய முதலமைச்சர், கட்சியின் தலைவராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்து அவங்க உங்களை முதலமைச்சர் ஆக்கல, அவரை தான் முதலமைச்சர் ஆக்கினாங்க. தான் பதவியில் இல்லாத நேரத்திலே ஓபிஎஸ் அவர்களைத்தான் முதலமைச்சர். அதனால யார் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார்கள் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒருவரை நீங்க கட்சியை விட்டு அனுப்பிட்டு அவரை துரோகி என்கிறீர்கள். எங்களுடைய பி டீம் என்கிறீங்க. எங்களுக்கு எங்கேயும் பி டீம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஏ டீம். நாங்க நேர்மையாக களத்திலே நின்று உங்களை சந்திக்க கூடியவர்கள். எங்களுக்கு யாரையும் பயன்படுத்தி கொண்டு பொறுப்பிற்கு வர வேண்டும், அரசியல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. யாருக்கு பின்னாடியும் மறைஞ்சு நின்று யாரை கூடயும் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. திராவிட இயக்கத்திற்கு அந்த பழக்கமும் கிடையாது. ஒருத்தர் பின்னாடி நின்று தாக்குறது நீங்க பழகி கொண்டிருக்கக்கூடிய பழக்கத்தின் வழியாக உங்களுக்கு வந்திருக்கும், எங்களுக்கு கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வருத்தப்பட்டு கோவப்பட்டு எல்லாம் பிரயோஜனம் இல்லை. உண்மை எது என்றால் அதுதான் உண்மை. அதனால தமிழ்நாட்டுக்கு, சொந்த கட்சிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். அப்படி இந்த தேர்தலிலே அவர்களுக்கு இடமில்லை என்ற அந்த நிலை வரும். நம்முடைய ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து மக்களுக்கான தன்னுடைய திட்டங்களை அவர் தொடர்ந்து மக்களுக்காக தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் என்று சொல்லி அதை நிறைவேற்றி தந்தார்களோ அதே போல நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் 1000 ரூபாய் தரேன்னாங்க, உரிமை தொகையாக தந்தார்கள். ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே 2000ஆக அது உயர்த்தி தரப்படும். அதே போல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எந்தவித மின் மீட்டரும் பொருத்தப்படாத மின் மோட்டார்கள் விவசாயிகளுக்கு 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்படக்கூடிய அந்த மின் மோட்டார்களை வழங்கக்கூடிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அடுத்த முறை ஆட்சிக்கு இன்னும் 2 மாசத்துல வந்துருவோம். வந்தவுடன் 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு அடுத்த 5 வருஷத்துல மடிக்கணினி, லேப்டாப் வழங்கப்படும். கல்லூரிக்கு போய் படிக்கக்கூடிய நம்ம வீட்டு மாணவர்கள், மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பொழுது ஆட்சிக்கு வந்தவுடன், மறுபடியும் ஆட்சிக்கு வந்தவுடன் அது 1500ஆக உயர்த்தி வழங்கப்படும். இதுவரைக்கும் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாரு. அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் படிச்சு முடிச்சு வேலை இல்லையா, அந்த நேரத்துல மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேலை கிடைக்கிறதுக்கான பயிற்சியும் கொடுத்து
உங்களுக்கு வேலை கிடைக்கிற அந்த 6 மாதத்துல உங்களுக்கு 1500 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் வழங்குவேன் என்று அறிவித்திருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இங்கே சகோதரிகள் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். 8000 ரூபாய் கூப்பன். உங்களுக்கு எது தேவையோ, நாங்க இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் அதையே வாங்கிக்கோங்கன்னு சொல்லல. கடைக்கு போய் அந்த கூப்பனை கொடுத்து உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ் வாங்குங்க, வாஷிங் மிஷின் வேணும்னா வாஷிங் மிஷின் வாங்குங்க, கிரைண்டர் வேணும்னா கிரைண்டர் வாங்குங்க, வேற ஏதாவது வேணும்னா அதை வாங்கிக்கோங்க. பழைய டிவி வேண்டாம், புதுசாக வேணும் பெருசாக வேணும்னா அதை கொடுத்துட்டு இந்த கூப்பனையும் கொடுத்தீங்கன்னா பெரிய டிவியாக வாங்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஏலத்தூர் ஊராட்சியில் செய்யாற்றின் குறுக்கே நீர்வளத்துறையின் சார்பில் 18 கோடி ரூபாயில் தடுப்பணையை அமைத்து அந்த பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகிறது. பூண்டி பழங்கோயில் இடையே செய்யாற்றின் குறுக்கே 19 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கீழத்தாமரைப்பாக்கம் தென்மகா தேவமங்கலம் இடையே செய்யாற்றின் குறுக்கே இன்னொரு புதிய மேம்பாலம் 16 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதிக்கு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேல் சோழங்குப்பம் மிருகண்ட நதி அணை சீரமைக்கப்பட்டு பாசன வசதிகள் மேம்படுத்தப்படும். பர்வதமலை ஆன்மீக சுற்றுலா பயணிகளுக்கு புதிய ரோப்கார் திட்டம் அமைக்கப்படும். பூண்டி கிராமம் சோலையம்மன் நகர் மக்களுக்கு புதிய சாலை வசதிகள் செய்யப்படும். நிலக்கடலைக்கான ஒருங்கிணைந்த மதிப்பு சங்கிலி வேல்யூ செயின் உருவாக்கப்படும். வேளாண் இயந்திரங்களை பழுது பார்க்கக்கூடிய சேவை மையங்கள் அமைப்பதற்கு ஊரக இளைஞர்கள் பதிவு செய்யப்பட்ட விவசாய சங்கங்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு மானிய உதவி வழங்கப்படும். இதன் வழியாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவர்களுக்கு இதை செய்வதற்கான பயிற்சியையும் நாங்கள் வழங்குவோம் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். காலை உணவு திட்டம் இப்பொழுது நம்ம பிள்ளைங்க காலையில் பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த காலை உணவு திட்டம் 5வது வகுப்பு வரை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் அது 8வது வகுப்பு வரை நீட்டித்து தரப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 2000 உயர்த்தி வழங்கப்படும். இது அத்தனையும் செய்து தருவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். நிச்சயமாக உருவாக்கி தருவீர்கள் என்று எனக்கு தெரியும். இந்த தேர்தல் என்பது திமுகவுக்கும் டெல்லிக்கும் திமுகவுக்கும் என்டிஏவுக்குமான தேர்தல் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் அவர்களுக்குமான தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். நம்முடைய வேட்பாளர் சரவணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற்ற செய்து நம்முடைய அண்ணன் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.